நம்ம நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிலைமைக்கு ஆடிப்பெருக்குன்னு சொல்லி தங்கத்தை விற்கிறான். அது போகாமல் ஆடி பெருவிழான்னு சொல்லி அது போகாமல் சேல்ஸுக்கு எல்லா ஐட்டமும் கொடுக்குறாங்க. பீரோலேருந்து கட்டிலேருந்து மெத்தையிலேருந்து எல்லாத்தையும் வாங்கிடலாம். அந்த மாதிரி ஆஃபர் போடுறேன்னு சொல்லி இன்றைக்கி ஆஃபர் போட்டு மக்களை வழிக்கு இழுக்கிறாங்க. இழுத்து காசு சம்பாரித்து இன்றைக்கி பெரிய பெரிய ஸ்டோர்லாம் கட்டி பெரிய ஆளாலாம் இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இந்த காசு வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியுமோ தெரியாத. ஆனால் ஏழைகளுக்கு சுத்தமாக தெரியாது. கொண்டு போய் ஒரு ஆப்பரை காட்டினவுடனே மக்கள் ஓடி போய் விழுந்து இருக்க பணத்தை பூரா கொட்டிடுறான். கொட்டிக்கிட்டு இருக்கிற சில்வர் பாத்திரத்தையும் பித்தாளை பாத்திரத்தையும் டிவியும் நகையும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைப்போம்னு சொல்லி வைக்கிறான். ஆனால் நகையை வாங்கி வைக்கிறீங்க, பாத்திரத்தை வாங்கி வைக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. உங்களை வேணாம்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எது வாங்குறா இருந்தாலும் உங்களுக்கு பாதி விலையில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் போய் வாங்கணும், விழுகணும். சும்மா அப்புறம் அது இதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருக்க காசு இன்றைக்கி ஏமாற்றி பிடிங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது.